உங்க வாழ்க்கையில நீங்க முன்ன பின்ன கோடே அடிச்சது கிடையாது, புரோகிராமிங்னா என்னன்னே தெரியாதனாலும் இந்த வீடியோ முடிக்கும்போது நீங்க நினைக்கக்கூடிய எந்த ஆப்பை வேணாலும், அது ஒரு வெப்சைட்டா இருக்கலாம், இந்த வெப் ஆப்பா இருக்கலாம், அந்த ஆப்பை டெவலப் பண்ணி அதை ஆக்சுவலா ஆன்லைன்ல எப்படி ஹோஸ்ட் பண்ணலாம்ன்ற எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் ஷேர் பண்றேன். இங்க ஒரு டூல் பார்த்துட்டு இருக்கோம்ல, இந்த டூல் பேசிக்கா வெயிட் ஏத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ட்ராக்கர். இந்த டூலை என்னோட வீடியோ எடிட்டர் தான் டெவலப் பண்ணா. முன்ன பின்ன அவருக்கு கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது, அதாவது புரோகிராமிங் சொல்லிட்டு எதுவுமே அவர் வாழ்க்கையில பண்ணதே கிடையாது. அவருக்கு ஒரு பர்சனல் ரெக்யர்மெண்ட் இருக்கு, அதாவது கம்மியான வெயிட்ல இருக்கும், டெய்லி ட்ராக் பண்ணணும், என்ன ஃபுட் எடுக்கிறோம், அதுல இருந்து எவ்வளவு கேலரி வருது, இதனால எனக்கு வெயிட் கெயின் ஆகுமா, எந்த அளவுக்கு ட்ரெண்ட் இருக்கு, கேலண்டர் வியூன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சு ட்ராக் பண்றதுக்காக அவரா உருவாக்கின டூல் தான் இது. இதோட வியூ இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம், இல்ல இதை இப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட் நீங்க சொல்றதுக்கு முன்னாடி முக்கியமா நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது, அதாவது முன்ன பின்ன வாழ்க்கையில ஒரே ஒரு முறை கூட புரோகிராமிங்னா என்ன, வெப் ஆப்னா என்ன, வெப்சைட்னா என்னன்னு சுத்தமா தெரியாத ஒரு நபர் அவர் ரெக்யர்மெண்ட்டுக்காக கரெக்டா பண்ணிருக்காருன்னு நான் சொல்லுவேன். டெய்லி புரோட்டீன் இன்டேக் என்ன, கேலரி எவ்வளவு போகுது, ஃபைபர் எவ்வளவு எடுக்கிறேன், என்ன சாப்பிட்டா எவ்வளவு கேலரி வரும், என்னோட கேலரி டார்கெட் என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அவருக்கு பர்சனலைஸ்டா தேவையாற மாதிரி பர்ஃபெக்ட்டான சார்ட்ஸும் டேட்டாவும் வச்சு கிளீனா பண்ணிருக்காருன்னு தான் சொல்லுவேன். இப்போ நீங்க பார்க்கிறது பேசிக்கா ஒரு HTML ஃபைல், அதாவது HTML சொல்லும்போது லோக்கலா இருக்கக்கூடிய ஃபைல், அதாவது உங்க கம்ப்யூட்டர்ல மட்டும் தான் இருக்கும். உதாரணத்துக்கு உங்க கம்ப்யூட்டர்ல ஒரு போட்டோவோ இல்ல PDF இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்க கம்ப்யூட்டர்ல உங்களால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை அந்த HTML காப்பி பண்ணி வேற யாருக்கா சென்ட் பண்ணீங்கன்னா அவங்க கம்ப்யூட்டர்ல அவங்க ஆக்சஸ் பண்ண முடியும். சோ இது ஆன்லைன்ல ஹோஸ்ட் பண்ணாததுனால எல்லாராலையும் எங்க இருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது. பேசிக்கா இப்போ instagram.comன்றத யார் வேணாலும் எந்த டிவைஸ்ல இருந்து அடிச்சாலும் Instagram ஓபன் ஆகல, ஏன்னா அது ஒரு வெப் அப்ளிகேஷன், இன்டர்நெட்ல ஹோஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு வெப் அப்ளிகேஷன். இப்போ நம்ம பண்ண போறதும் பேசிக்கா நம்ம ஒரு ஆப்பை டெவலப் பண்ணிட்டு அதை யார் வேணாலும் இன்டர்நெட்ல எங்க இருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம்ன்றது தான் இந்த வீடியோவோட இன்டென்ஷன். சோ ஒரு வெப் ஆப்பை ஸ்கிராச்ல இருந்து AI யூஸ் பண்ணி பில்ட் பண்ணி அதை அப்படியே ஆன்லைன்ல ஹோஸ்ட் பண்றதையும் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க வரும். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா வணக்கம், என் பேர் பூசன். கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு மேல சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல டெவலப்பரா ஒர்க் பண்ணிருக்கேன். அதுவும் முன்னணியான நிறைய பெரிய கம்பெனிலையும் மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய மல்டிபிள் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸை என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பில்ட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த பாயிண்ட்ல கம்ப்ளீட்டா AI யூஸ் பண்ணி finboom.appன்னு சொல்லிட்டு ஒரு ஆல் இன் ஒன் ஃபினான்ஸ் ட்ராக்கரும் பில்ட் பண்ணிருக்கேன். இதையும் கிட்டத்தட்ட 15,000 மக்களுக்கு மேல யூஸ் பண்ணிட்டு வராங்க. ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூவோட இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஆப்பை நான் எப்படி பில்ட் பண்ணேன், இதை பில்ட் பண்றதுக்கு எவ்வளவு செலவாச்சு, இதை ரன் பண்றதுக்கும் எவ்வளவு செலவாகும், அதே மாதிரி அந்த ஆப்போட காம்ப்ளெக்சிட்டி என்ன, அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பகுதியை ஆக்சுவலா டெமோவோட எப்படி பில்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதையுமே இந்த வீடியோல டீடைலா கவர் பண்ணேன். அதாவது ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப் எடுத்துட்டு இதை பில்ட் பண்ணிட்டு இவ்வளவு தான் AI டெவலப்மென்ட் சொன்னா ஆக்சுவலா போய் நம்ம டெவலப் பண்ணும்போது தான் அதோட டிஃபிகல்ட்டி புரியும். அதனால ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கவர் பண்ணுவோம். ஒன்னு ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப் ஆக்சுவலா ஹோஸ்ட் பண்ற அளவுக்கு நம்ம டெமோவா பார்ப்போம். அடுத்து லைவா ப்ரொடக்ஷன்ல மல்டிபிள் யூசர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கேலபிளான ஆப் பில்ட் பண்றதுக்கு என்ன காம்ப்ளெக்சிட்டி இருக்குன்றதையும் டீடைலா கவர் பண்ணாதான் ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் நம்மளுக்கு புரியும். டைரக்டா டெமோல இருந்தே ஆரம்பிச்சிடும். ஒரு ஆப்போ இல்ல வெப்சைட்டோ பில்ட் பண்ண போறோம்னா அதுல முதல் ஸ்டெப் என்ன பில்ட் பண்ண போறோம்ன்றது தான். பேசிக்கா இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்காக ரொம்ப சிம்பிளா டே டு டே எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு யூஸ் கேஸ்ல இருந்து ஆரம்பிப்பேன். இப்போ என்ன கேட்டீங்கன்னா எனக்கு ஹேபிட்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணணும்னு ஒரு ஆசை. அதாவது இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளஸ்ட் UI இருக்கணும். அதாவது ட்ராக் பண்றது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்கக்கூடாது. என்னோட ட்ராக்கிங் கோல்ஸும் ரொம்ப சிம்பிளானதான். டெய்லி நைட்டு 12 மணிக்கு முன்னாடி படுக்கிறதுக்கு போயிடணும். அடுத்து ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் 30 நிமிஷமாவது எக்ஸசைஸ் பண்ணிருக்கணும். அதே மாதிரி என்னோட துறை சார்ந்தோ இல்ல என் வேலை சம்பந்தப்பட்டு ஏதோ ஒரு புக்கோ இல்ல கண்டென்ட்டோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்தை நான் படிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணும். அதாவது படிச்சதோடு நிறுத்தாம அது இம்ப்ளிமெண்ட்டும் பண்றதுக்கு 15 நிமிஷமாவது நான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். இந்த மூணு ஹேபிட்ஸை ரொம்ப சிம்பிளா ட்ராக் பண்ணுன்றதான் என்னோட கோல்னே வச்சுக்கோங்க. இப்போ என்ன பில்ட் பண்ண போறோம்ன்றது கிளியரா தெரிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் இதை பில்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு AI வேணும். இந்த AIக்கு நீங்க கிளாட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல OpenAI ல இருந்து வரக்கூடிய ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல லவபிள் எமர்ஜென்ட்னு சொல்லிட்டு எந்த டூல் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதை யூஸ் பண்ணும்போது பேசிக்கா ஃப்ரீ பிளான்ல நமக்கு ரொம்ப லிமிட்டடான ரிசோர்சஸ் தான் கொடுப்பாங்க. அதனால நான் எனக்கு பர்சனலா ChatGPTயோட ப்ரோ வெர்ஷனுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் கிளாடுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் வச்சிருக்கேன். நான் எக்ஸ்டென்சிவா கோட் அடிக்க யூஸ் பண்றது கிளாட் தான். கோடிங்ல ரொம்ப டாப் நாட்ச்ல இருக்கக்கூடிய மாடல்ஸும் கிளாட் கிட்ட தான் இருக்கு. அதனால இந்த டெமோவுக்கும் கிளாட தான் யூஸ் பண்ண போறோம். சோ பேசிக்கா கிளாட் வெப்சைட்டுக்கு போயிட்டு கிளாட் கோடுன்றதை டவுன்லோட் பண்ணிப்போம். அதாவது கிளாட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும். அதை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா கிட்டத்தட்ட சாட் அப்ளிகேஷன் மாதிரியே தான் இருக்கும். அதாவது அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கு அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணிடுவோம். வேணும்னா ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுக்கோங்க, இல்ல சிம்பிளா ஃப்ரீயாவே ஆரம்பிச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் லிமிட் அடிக்குது, இன்னும் தேவைப்படுது, உங்க யூஸ் கேஸ் காம்ப்ளெக்ஸா மாறுதுன்னு தோணுச்சுன்னா ப்ரோ போட்டுக்கலாம், இல்ல ஃப்ரீலியே பண்ண முடியும்னா அதுலயும் பண்ணிக்கோங்க. இதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் மேல உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு ஹோம், இன்னொன்னு கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கோட்ல ஒரு நியூ விண்டோ ஓப்பன் பண்ணுவோம். இங்க சாட் அப்ளிகேஷன் மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ நீங்க AI கூட பேச ஆரம்பிச்சிடலாம். சோ இப்போ பேசிக்கா AI கிட்ட என்னோட ரெக்யர்மெண்ட்ஸை நான் சொல்ல போறேன். அதை சொல்றதுக்கு முன்னாடி உங்க கம்ப்யூட்டர்ல எந்த ஃபோல்டர்ல இந்த AI அந்த வேலையெல்லாம் பண்ணுன்றதை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் கோடுன்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். அதுக்குள்ள தான் என்னோட கோடு சம்பந்தப்பட்ட எல்லாமே இருக்கும். அதனால கோடை செலக்ட் பண்ணிட்டு AI கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன். எனக்கு ஒரு ஹேபிட் ட்ராக்கிங் ஆப் பில்ட் பண்ணணும், அதுவும் மொபைல் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், ரொம்ப ஈஸியாவும் சிம்பிளஸ்ட் UI யோட வேணும். இந்த ஃபோல்டர்லயே இன்னொரு சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுல கோட் எழுதி நீ பில்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கோ. எனக்கு இதை லைவா ஆன்லைன்ல ஹோஸ்ட் பண்ணணும். MVP காக டேட்டாவை
டேட்டாவை லோக்கலாவே ஸ்டோர் பண்ணிக்கும். அதாவது எம்விபினா மினிமம் வியபிள் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ரொம்ப பேசிக் வெர்ஷன். ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ல லோக்கல் டிவைஸ்ல டேட்டாவை ஸ்டோர் பண்ணி சொல்றேன். அதாவது நீங்க மொபைல்ல இருந்து உங்க ஹேபிட்ஸை ட்ராக் பண்றீங்கன்னா இந்த டேட்டா எல்லாம் உங்க மொபைல்லேயே தான் சேவ் பண்ணப்படும். டேட்டா சர்வருக்கு போகாது, இல்ல டேட்டா பேஸ்க்குலாம் போகாது. இதுதான் இந்த எம்விபியோட எய்மே. இதை நான் சொல்லி முடிச்ச உடனே ஏஐ வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். முதல்ல என்ன பண்றான், இந்த ஃபோல்டர்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை ஓபன் பண்ணி பார்த்துக்கிறான். அதாவது கோட் ஃபோல்டருக்குள்ள வேற ஏதாவது கோட் இருக்கா, ஆல்ரெடி பில்ட் பண்ணிருக்கான்றதை பார்த்துக்கிறான். அதுக்கப்புறம் புது ஃபோல்டரை கிரியேட் பண்ணுவோம். அதே நேரத்தில் ஏஐ என்னென்ன பண்ணுதுன்றதையும் ஸ்டெப் பை ஸ்டெப் நமக்கு சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். அதாவது இந்த ஸ்டெப்ல இருக்கேன், இதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்றது எல்லாத்தையுமே நம்மளுக்கு ரியல் டைம்ல டெமோவாகவும் சொல்லிட்டே இருக்கும். இப்போ நீங்க இந்த கிளாட் கோட்ல கீழே கவனிச்சீங்கன்னா ஓபஸ்ன்ற மாடலை நான் செலக்ட் பண்ணிருப்பேன். இப்போ இந்த ஓபஸ்ன்றது கோடிங்காக ரொம்ப பவர்ஃபுல்லான மாடல்னே சொல்லலாம். இந்த ஓபஸை விட இன்னும் பவர்ஃபுல்லானது தான் ஃபேபிள்ன்றது. அந்த ஃபேபிளை யூஸ் பண்றீங்கன்னா அதிகமான டோக்கன்ஸ் கன்சியூம் ஆகும். டோக்கன் சொல்லும்போது ஒரு வார்த்தையும் டோக்கன் வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த ஏஐயோட பிரைசிங்கை இந்த பாயிண்ட்ல டோக்கன்ஸை வச்சு தான் மெஷர் பண்றாங்க. ஃபேபிளுக்கு அதிக டோக்கன்ஸ் கன்சியூம் ஆகும். ஹைலி பவர்ஃபுல்லான மாடல், இன்னும் நல்ல காம்ப்ளெக்ஸான வேலைகள் பார்க்க முடியும். ஆனால் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஓப்பஸோ இல்லை சோனட்டோவோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ப்ரோ பிளான் இருக்கிறதுனால நான் ஓப்பஸை யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு கவனிச்சிங்கன்னா மோடுன்னு இன்னொரு விஷயம் இருக்கும். அதாவது ஏஐ பண்ணக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும் அவன் எப்படி பிஹேவ் பண்ணும், அவன் டிசிஷன்லாம் நம்ம கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணுமா, ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாமா, இல்லை எப்போ தேவையோ அப்போ மட்டும் நம்ம கிட்ட அக்செப்டன்ஸ் வாங்கலாமான்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க பிளான் மோட்ல போட்டீங்கன்னா அவன் கோடே அடிக்க மாட்டான், வெறும் பிளான் போட்டு இதுதான் நான் பண்ண போறேன்றது நமக்கு சொல்லுவான். ஸோ இப்போதைக்கு டிஃபால்ட்டா அக்செப்ட் எடிட்ஸ்ல இருக்கு. அதாவது அப்பப்போ நம்ம கிட்ட சில பர்மிஷன்ஸ் மட்டும் கேட்பான், ஓகேன்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ ஏஐ ஒரு ஃபைலா கிரியேட் பண்ணிக்கிட்டே வரான். ஆப் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. இப்போ இன்ஃபேக்ட் நம்மளால அந்த ஆப்போட யூஐ எப்படி இருக்குன்றதை ஆல்ரெடி பார்க்கவும் முடியும்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ஆப்புக்கான ஐகானையும் கிரியேட் பண்ணியிருக்கான். பார்க்க ரொம்பவுமே டீசென்ட்டா இருக்குன்னே சொல்லலாம். அதாவது ஓரளவுக்கு ப்ரொஃபஷனலான லுக்கை ஒரே ப்ராம்ப்ட் ஒரே மெசேஜ்லேயே இந்த அளவுக்கு எடுத்துட்டு வந்தது ரொம்ப பெரிய விஷயம்னே சொல்லலாம். இப்போ இதுதான் முதல் தடவை நீங்க ப்ரோக்ராமிங் சம்பந்தப்பட்டு உங்க கம்ப்யூட்டர்ல ஏதாவது பண்ண போறீங்கன்னா பேசிக்கா அந்த ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் போட்டுருப்போம்ல, இந்த மாதிரி நான் பில்ட் பண்ண போறேன்னு சொல்லுவேன்ல, அது கூடவே சேர்ந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ட்ரையிங் எனிதிங் நியூ அபவுட் ப்ரோக்ராமிங், ஐ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ், இஃப் தேர் இஸ் எனிதிங் ரெக்வயர்ட் டு பி இன்ஸ்டால் டூ இட் யுவர் செல்ஃப்னு சொல்லிடுங்க. அதாவது ஆட்டோ மோட் செலக்ட் பண்ணிட்டு நீயே எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் இன்ஸ்டாலும் பண்ணிக்கோன்னு சொல்றேங்க. நான் ஆல்ரெடி என் கம்ப்யூட்டர்ல கோடிங் சம்பந்தப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்றதுனால அதெல்லாம் ஆல்ரெடி எனக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பைத்தானோ இல்லை கோடிங் சம்பந்தப்பட்டு ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணும்னா அதையுமே அவனே இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஆனால் நீங்கள் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் கிளியராக முன்னாடியே சொல்லிடணும். அதுக்கான ஸ்டெப்ஸ் ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அதுவும் ஆட்டோ மோட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு பர்மிஷன் கூட கேட்க மாட்டான், எல்லாத்தையும் அவனே பண்ணி முடிச்சிருவான். நம்ம ஏஐ கிட்ட பேச ஆரம்பிச்சு 10 நிமிஷம் கூட ஆயிருக்காது, ஆல்ரெடி ஆப்பையுமே பில்ட் பண்ணிட்டான். அதாவது ஓரளவுக்கு அது எப்படி இருக்குன்றதுக்கான யூஐ விஷுவலை இங்க நம்மளால பார்க்க முடியுது. மேலே இன்னைக்கு டேட் போட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு வாரத்துக்கான கேலண்டர் வியூ வந்துட்டு இருக்கு. இன்னொரு பிளஸ் ஐக்கான் இருக்கு. அதாவது புது ஹேபிட் ஆட் பண்ணணும்னா இந்த பிளஸ் ஐக்கான் ஆட் பண்ணி நம்மளால ஒரு ஹேபிட் ஆட் பண்ணிருக்கணும். அதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் டிக்கு போடுறதுக்கு ஒரே ஒரு பட்டன் தான் கொடுத்துருக்கான். அதாவது இன்னைக்கு இந்த வேலையை நான் முடிச்சனா முடிக்கலையான்றதுக்கு டிக்கு போட்டுக்கலாம். அடுத்து வேற ஏதாவது ஹேபிட் ட்ராக் பண்ணணும்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் டிக்கு போட்டா முடிச்ச மாதிரி. அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம முடிக்க கீழே அந்த ஸ்ட்ரீக் லைனுமே ஃபில் ஆயிட்டு வருது. நம்ம எத்தனை நாள் தொடர்ந்து முடிச்சிருக்கோன்றதுக்கான ஸ்ட்ரீக் கவுண்ட்டுமே இங்க இருக்கு. இன்ஃபேக்ட் இதை கவனிச்சீங்கன்னா அவனே ஆப்பை ஓபன் பண்ணி ஒரு டெஸ்டிங்கும் பண்ணிட்டு இருக்கான். அதாவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இது கரெக்டா இருக்கா இல்லையா, இன்னும் ஏதாவது மாத்தணுமான்னு சொல்லிட்டு ஒரு ஆபரேஷனுக்கும் டெஸ்டிங்குமே ஏஐ பண்ணிட்டு இருக்கு. ஆப்பை மொத்தமா முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நம்மளுக்கு கிளியரா கொடுத்துருது. அதாவது என்னெல்லாம் பண்ணிருக்கு, ஆப்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அது என்னெல்லாம் வெரிஃபை பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டீடைல்டா நம்மளுக்கு சொல்லியிருக்கு. ஸோ பேசிக்கா ரொம்ப சிம்பிளான ஹேபிட் ட்ராக்கரோட லோக்கல் வெர்ஷனை இப்போ டெவலப் பண்ணிருக்கோம். லோக்கல் வெர்ஷன்னா இது என் கம்ப்யூட்டர்ல என் ப்ரௌசர்ல என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா நெட்ல ஆன்லைன்ல ஹோஸ்ட் ஆகல. இதுலயே டார்க் மோடு, லைட் மோடு, ஒவ்வொரு ஹேபிட்டும் வேணா எடிட் பண்ணி பார்க்கலாம். அதுல நம்மளோட ஸ்ட்ரீக் எப்படி இருக்கு, அதுக்கு ஏதாவது எமோஜி வைக்கணும்னா செலக்ஷன் சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடியும் பண்ணி கொடுத்து இப்போ இதை ஆன்லைன்ல ஹோஸ்ட் பண்ணணும். அப்படி ஹோஸ்ட் பண்ணோம்னா தான் நம்ம மொபைல்ல இருந்து ஆக்சஸ் பண்ணோம்னா அந்த லிங்க் அடிச்சோம்னா நம்மளால எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். இல்ல கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணி வச்சிட்டேன்னா எப்பவுமே என் கம்ப்யூட்டர்ல வந்து நான் ஹேபிட்டை ட்ராக் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு லிங்க் இருக்கணும். இல்ல என் போன்ல ஆக்சுவலா ஆப்பா இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டேன்னா இன்னும் சிம்பிளா இருக்கும். அதுக்கு முதல்ல நம்ம எழுதின கோட எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சிருக்கணும். ஆன்லைன்ல எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் யாரு நினைச்சாலும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய இடத்திலும் நம்மளால சேவ் பண்ண முடியும். இதை தான் கிட் ஹப்னு சொல்லுவாங்க. அதாவது கிட்ன்றது வெர்ஷன் கண்ட்ரோலிங் டூல். அதாவது ஒரு பெரிய கம்பெனில நிறைய பேர் பெரிய ப்ராஜெக்ட்ல வேலை செய்யறாங்கன்னா ஒரே ப்ராஜெக்ட் தான் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட்ல ஒவ்வொருத்தரும் வேற ஃபைல் எடிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை எடிட் பண்ண ஒரு வெர்ஷனும் காமனா எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கிறதுக்காக இந்த கிட்ன்ற டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருந்தாங்க. இப்போ இதை ஹோஸ்ட் பண்றதுக்கு GitHubன்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் ரெபாசிட்டரி இருக்கு. இந்த GitHubல நம்மளோட கோடை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு நீங்க GitHubக்கு போயிட்டு பேசிக்கா ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும். அதாவது எப்பவுமே Facebook, Googleலாம் அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு அக்கவுண்ட்டை கிரியேட் பண்ணுவீங்க. எனக்கு ஆல்ரெடி இதுல அக்கவுண்ட் இருக்கறனால அந்த அக்கவுண்ட்டை
டைரக்டா யூஸ் பண்ணிக்க போறேன். இப்போ என்னோட GitHub அக்கவுண்ட் பாத்தீங்கன்னா இதுல 4 டிஃபரெண்டான ப்ராஜெக்ட், அதாவது என்னோட பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கோடா இங்க நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இதை நான் பிரைவேட் ரெபாசிட்டரியா வைக்கிறேன். அதாவது ரெபாசிட்டரின்றது தான், அதாவது ஒரு ரெபாசிட்டரின்றது ஒரு பர்టిక్యులர் குரூப் ஆஃப் கோடோ இல்ல ஒரு ப்ராஜெக்ட்டோட கோடியோ சேவ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு வச்சு, இல்ல ஒரு ஃபோல்டர் மாதிரி யோசிச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ரெபாசிட்டரியில ஒரு பர்టిక్యులர் ப்ராஜெக்ட் பத்தின எல்லா கோடுமே உள்ள இருந்துட்டு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த நியூ மணின்னு இருக்குல்ல, இதுதான் ஃபின்பூம் ஆப்க்கான என்னோட மொத்த கோடுமே. இங்க கவனிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட புல் ரெக்வெஸ்ட் கொடுத்திருப்பேன். ஒரு புல் ரெக்வெஸ்ட்ன்றது கம்ப்யூட்டர்ல இருந்து என் கோடை இங்க புல் பண்ணிக்கோன்னு சொல்றதா ஒரு பர்టిక్యులர் புல் ரெக்வெஸ்ட். அதாவது ஒரு பர்టిక్యులர் வேலை பண்ணணும்னு நினைக்கிறேன் வச்சுக்கோங்க. அதாவது ஏதோ ஒரு ஃபீச்சர் மட்டும் ஆட் பண்ணா அதுக்கு ஒரு புல் ரெக்வெஸ்ட் ரைஸ் பண்ணுவேன். அதுல நிறைய கோட் சேஞ்ச் இருக்கும். அது எல்லாத்தையும் இங்க மர்ஜ் பண்ணிரும். சோ ஃபின்பூம் ஆரம்பிச்சதுல இருந்து 700க்கும் மேற்பட்ட புல் ரெக்வெஸ்ட் கொடுத்திருக்கேன். இது எல்லாமே பக் ஃபிக்ஸா இருக்கலாம், இல்ல ஃபீச்சர் அடிஷனா இருக்கலாம். அதாவது டெய்லி அந்த ஆப்புக்காக ஏதாவது வேலை பண்ணிட்டே இருப்பேன்ல, அந்த வேலைகளும் அந்த கோட் சேஞ்சஸ் எல்லாமே இங்க புல் ரெக்வெஸ்ட் ஆட் ஆயிட்டே இருக்கும். ஒரு புல் ரெக்வெஸ்ட்டுக்கு ஆவரேஜா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போட்டா கூட ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 4.5 மணி நேரத்துக்கு மேல ஃபின்பூமுக்காக மட்டும் டெவலப்மெண்ட் ஒர்க்குக்கு நான் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். 4.5 மணி நேரம்ன்றது ரஃபா ஒரு ஆவரேஜ் தான். சில நாட்கள் வெறும் 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான் உழைச்சிருப்பேன். சில நாட்கள் 8 இருந்து 10 மணி நேரம் கூட தொடர்ந்து அது கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த ப்ரொஃபைல்ல ஆக்டிவிட்டியை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே, அதாவது பிப்ரவரி நடுவுல இருந்து ஃபின்பூம் ஆரம்பிச்சேன். அங்க இருந்து ஆல்மோஸ்ட் எல்லா நாளுமே ஏதோ ஒரு வேலையை ஃபின்பூம் சம்பந்தப்பட்டு பண்ற மாதிரி இருந்திருக்கும். அதாவது இண்டிவிஜுவலா நம்ம மட்டும் யூஸ் பண்றதுக்காக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம்னா இந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், இந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ன்ற அவசியமே இருக்காது. ஆனால் பப்ளிக்கா ப்ரொடக்ஷனைஸ்டா சேஃப்டியோட செக்யூரிட்டியோட ப்ராப்பரா ஒரு ஆப் பில்ட் பண்ணோம்னா, ஏன்னா அதுல நிறைய பக்ஸ் வரும், இல்ல நிறைய இஷ்யூஸ் ரிப்போர்ட் பண்ணப்படும், இல்ல புது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இன்ஃபேக்ட் ஃபின்பூமை லைவ் டிராஃபிக் கூட ப்ரொடக்ஷன்ல ரன் பண்ணோம்னா எக்ஸாக்ட்டா மாசம் மாசம் எந்த அளவுக்கு செலவாகும்ன்ற டீடைலும், அது எப்படி பில்ட் பண்ணணும், அதோட காம்ப்ளெக்சிட்டியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கவர் பண்ணும். அதுக்கு முன்னாடி இந்த ஹேபிட் ட்ராக்கரை ஆன்லைன்ல போறதுக்கான அடுத்த ஸ்டெப்ஸை பார்ப்போம். ஸோ இப்போ GitHubல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு உள்ள வந்தோம்னா நியூன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி புது ரெபாசிட்டரியை கிரியேட் பண்ண போறோம். இது இந்த ஹேபிட் ட்ராக்கர் சம்பந்தப்பட்ட எல்லா கோடையும் ஹோஸ்ட் பண்ண போகுது. ஸோ அந்த ரெபாசிட்டரிக்கு முதல்ல பேர் வைக்கணும். இதுக்கு நான் டூ இட்னு பேர் வச்சுக்கிறேன். ஸோ ஹேபிட்ன்றதை நம்ம பண்ணியே ஆகணும்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ ரிலேட்டபிளா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு டூ இட்னு நேம் வச்சிடறேன். அதுக்கப்புறம் ரெபாசிட்டியும் கிரியேட் பண்ணிடுறேன். கிரியேட் பண்ணும்போதே பப்ளிக் ரெபாசிட்டரியா இல்ல பிரைவேட் ரெபாசிட்டரியான்னு கேட்போம். இதை பப்ளிக் ரெபாசிட்டரியாவே கிரியேட் பண்ணலாம். அது கீழே இருக்க கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு கிரியேட் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு பேஜ் வந்து நிற்கும். இங்க எதுவுமே நம்மளுக்கு இல்ல, எம்டியா ஒரு ப்ராஜெக்ட்டோ இல்ல எம்டியா ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இதுல மேல இருக்க லிங்கை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ஏஐ கிட்ட போயிட்டு இதுதான் என்னோட கிட் ரெபாசிட்டரி, என்னோட கோட் எல்லாம் அங்க புஷ் பண்ணிருன்னு சொல்லுங்க. அதுவா அது எல்லா வேலையும் பார்த்துக்கும். ஒருவேளை உங்க வாழ்க்கையிலே முத தடவை இப்பதான் நீங்க கோடே அடிக்கிறீங்கன்னா இந்த கிட்ன்றது நம்ம கம்ப்யூட்டர்ல ஆல்ரெடி இன்ஸ்டால் இருக்கு. அப்படி இன்ஸ்டால் ஆகலன்னா ஏஐ கிட்டே சொல்லுங்க, என்கிட்ட கிட் இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதையும் நீயே ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் பண்ணிருன்னு சொல்லுங்க. இன்ஸ்டால் பண்ணி அதுவே அந்த கோடையும் புஷ் பண்ணிடும். புஷ் பண்ணி முடிச்ச உடனே GitHub ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா மொத்த கோடையுமே இங்க நம்மளால பார்க்க முடியும். இப்போதைக்கு கோடு மட்டும் தான் புஷ் ஆயிருக்கு. இன்னும் இது ஆன்லைன்ல ஹோஸ்ட் ஆகல. அதாவது ஆன்லைன்ல போய் யார் வேணாலும் இந்த ஹேபிட் ட்ராக்கர் யூஸ் பண்ண முடியும், ஆனா யூஸ் பண்ண முடியாது. ஆனா அதோட கோடை இப்ப யார் வேணாலும் பார்க்கலான்ற ஸ்டேட்டுக்கு அதை புஷ் பண்ணி வச்சிருக்கோம். ஏஐ கோடை GitHubல புஷ் பண்ணி முடிச்ச உடனே அது என்னெல்லாம் பண்ணிச்சுன்றதையும் டீடைலா நம்மளுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து நம்ம என்ன பண்ணா ஆன்லைன்ல இதை பார்க்க முடியும்ன்றதுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண போறோம். இங்க என்ன சொல்லுது, செட்டிங்ஸுக்கு போக சொல்லுது. செட்டிங்ஸுக்கு போயிட்டு பேஜஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ண சொல்லுது. அதை செலக்ட் பண்ணிரும். அங்க சோர்ஸ் டெப்ளாய் ஃப்ரம் பிரான்ச்னு கொடுத்துருக்கு. அதுல மெயினை செலக்ட் பண்ண சொல்றாங்க. மெயினையும் செலக்ட் பண்றோம். அதுல ரூட்ன்றதை செலக்ட் பண்ணி டிஃபால்ட்டா விட்டுறோம். மொத்தமா அவ்வளவுதான் வேலை. சேவ்னு கொடுத்தோம்னா இப்போ இந்த பேஜ் ஹோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி இந்த லிங்கை யாரு கிளிக் பண்ணாலும் இந்த ஹேபிட் ட்ராக்கரை எங்க இருந்து வேணாலும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதாவது ஆஸ்திரேலியா இருக்க ஒரு நபரா இருந்தாலும் சரி, சென்னையில இருந்தாலும் சரி, மதுரையில இருந்தாலும் சரி, யாரு வேணாலும் இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஹேபிட் ட்ராக்கரை யூஸ் பண்ண முடியும். நீங்க உங்க மொபைல்ல இருந்து யூஸ் பண்ணலாம், இல்ல கம்ப்யூட்டர்ல இருந்து யூஸ் பண்ணலாம், எங்க இருந்து வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா முக்கியமா நம்ம ஞாபகத்தில் வச்ச வேண்டியது இந்த பாயிண்ட்ல இது லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருக்கு. அதாவது நீங்க மொபைல் யூஸ் பண்றீங்கன்னா எல்லா ஹேபிட்ஸும் மொபைல்ல மட்டும் தான் ட்ராக் செய்யப்படும். அங்க ட்ராக் பண்ணிட்டு இதே லிங்க் அடிச்சு நான் கம்ப்யூட்டர்ல ட்ராக் பண்ணணும்னு நினைச்சா ட்ராக் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எம்விபிக்காக இன்டென்ஷனலா சிம்பிளா பில்ட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த லிங்கை என்னோட கம்ப்யூட்டர் ப்ரௌசர்ல அடிச்சேன்னா மேல இன்ஸ்டால்னு ஒரு பட்டன் வருதுல, அதை கிளிக் பண்ணனா இது ஆப்பாவும் கம்ப்யூட்டர்லயே இன்ஸ்டால் ஆயிரும். இந்த டைப் ஆஃப் ஆப்பை தான் PWAன்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரோக்ரசிவ் வெப் ஆப்னு சொல்லுவாங்க. அதாவது தனியா ஆண்ட்ராய்ட் ஸ்டோருக்கோ இல்ல ஆப் ஸ்டோருக்கோ போயிட்டு நேட்டிவா டெவலப் பண்ணி ஆப்பை நம்ம பப்ளிஷ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. வெப் ஆப்பையை அப்படியே நம்ம மொபைல் ஆப்பாவோ இல்ல கம்ப்யூட்டர்ல தனி ஆப்பாவோ இன்ஸ்டால் பண்ணி, உதாரணத்துக்கு ஃபின்பூமே எடுத்துக்கோங்க. ஃபின்பூமும் PWA வெர்ஷன்ல வரும். அதாவது ஃபின்பூமை உங்க மொபைல் ப்ரௌசர்ல finboom.app டைப் பண்ணிட்டு அந்த ப்ரௌசர்லயே ஆட் டு ஹோம் ஸ்கிரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தோம்னா ஆப்பா நம்ம போன்ல இன்ஸ்டால் ஆயிடும். அடுத்த வாட்டி நீங்க ஓபன் பண்ணும்போது ஒரு ஆப் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதே மாதிரி உங்க போன்ல அது பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது இனிமே நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ப்ரௌசர் ஓபன் பண்ணி இந்த லிங்கை போட்டு தான் ஆக்சஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆப்பாவே இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா உங்களோட ட்ராக்கிங்கை ஒரே இடத்துல பண்ணலாம். அதே தான் இந்த லிங்க்குக்கும். இந்த லிங்க் உங்க மொபைல் ப்ரௌசர்ல ஓபன் பண்ணணும். அப்படியே ஆட் டு ஹோம் ஸ்கிரீன் கொடுத்தீங்கன்னா இது ஆப்பா உங்க போன்ல இன்ஸ்டால் ஆயிடும். அடுத்த வாட்டி
நீங்கள் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் என்னெல்லாம் ஹேபிட் ட்ராக் பண்ணீங்களோ அது எல்லாமே உங்கள் ஃபோனில் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அதாவது சர்வருக்கு இந்த டேட்டா போல பேக் எண்டுக்காக வேற எங்கேயோலாம் போல எல்லாமே உங்கள் ஃபோனில் லோக்கலில் சேவ் ஆகிட்டு வரும். ஒருவேளை உங்கள் ஃபோனை மாற்றுறீங்கன்னா இல்லை உங்கள் ஃபோனை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரீஃப்ரெஷ் பண்ணுறீங்கன்னா இந்த டேட்டா எல்லாம் டெலீட் ஆயிடும். ஆனால் அதுக்காக தான் இம்போர்ட்டும் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனும் ஆல்ரெடி ஏஏ நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஹேபிட் ட்ராக்கிங் ஆப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ஒரு 6-7 மாசமாக யூஸ் பண்ணிட்டீங்க, எல்லா டேட்டாவும் நீங்கள் கன்சிஸ்டண்டாக பண்ணுறீங்கன்றதுக்கான ட்ராக் ரெக்கார்டும் இருக்குது. இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வேற ஃபோன் மாற்ற போறீங்கன்னா அதில் இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம், அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் நீங்கள் க்ளீனாக ட்ராக் பண்ணிக்கலாம். ஆனால் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் இது ஆக்சுவலாக ஸ்கேலபிளாக எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும்னா ஒரு லாகின் பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி ஆட் பண்ணணும், இல்லை கூகுள் வச்சு லாகின் பண்ணுற மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறம் பின்னாடி டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணணும், இந்த டேட்டாவெல்லாம் அந்த யூசருக்காக நம்ம சேவ் பண்ணிட்டு வரணும். அந்த மாதிரி பண்ணணும்னா நீங்கள் எந்த டிவைஸ்லேருந்து எங்கேருந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணாலும் உங்களோட டேட்டாவை எப்போ வேணாலும் எங்கேருந்து வேணாலும் பார்க்கலாம். அதாவது உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராமே எடுத்து ஒரு ஃபோனில் லாக் அவுட் பண்ணிடுறீங்க, வேற ஃபோனில் லாகின் பண்ணாலும் உங்கள் ஃபீட் என்ன, உங்களோட டீடைல்ஸ் என்னன்னு எப்பவுமே சேவ் ஆயிருக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கான டேட்டாவை இன்ஸ்டாகிராம் சர்வர்ஸ்ல இல்ல இன்ஸ்டாகிராம் டேட்டாபேஸ்ல தனியா உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் சேவ் ஆயிருக்கும். அதாவது லோக்கல் ஸ்டோரேஜ்னு சொல்லும்போது டிவைஸ்ல மட்டும் தான் இருக்கும். ப்ராப்பரான வெப் ஆப்ன்றப்போ ஒரு பேக் அண்ட் சர்வர் தனியா இருக்கும், அது டேட்டாபேஸ் கூட பேசும். அங்க நம்மளோட டேட்டாவெல்லாம் செக்யூரிட்டியும் என்கிரிப்ஷனும் சேஃப்டியும் என்ஃபோர்ஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களோட பர்சனல் யூஸ்க்கு ரொம்ப சிம்பிளான ரெக்வயர்மெண்ட் தான் இருக்கு. அதுக்கான டேட்டாவை என் ஃபோன்ல ஸ்டோர் பண்ணாலே போதும், அது அழிஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு யோசிச்சு இந்த மாதிரியான GitHub ஹோஸ்டிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் GitHub ஹோஸ்டிங் கூட யூஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. அதாவது GitHub ஹோஸ்டிங் யூஸ் பண்றீங்கன்னா ஆன்லைன்ல அந்த லிங்க் அடிச்சா எங்க இருந்து வேணாலும் யூஸ் பண்ணலாம்னு அர்த்தம். ஆனா லோக்கல் ஸ்டோரேஜ்னு வச்சிட்டீங்கன்னா எங்க இருந்து யூஸ் பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது, அந்தந்த டிவைஸ்ல மட்டும் தான் டேட்டா இருந்துட்டு இருக்கும். ஸோ ஸ்டாட்டிக்கான பேஜை நீங்க ஹோஸ்ட் பண்ணணும், அதுல எதுவுமே இன்ஃபர்மேஷன் கிடையாது, பேக் எண்ட் தேவையில்ல, டேட்டா பேஸ் தேவையில்லைன்னா GitHub மூலமா இந்த மாதிரி நீங்க ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஆப்கான UI சிம்பிளா இருக்கான்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். இதை விட சிம்பிளிஸ்டிக்கா ட்ராக் பண்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கு உங்களுக்கு என்ன ரெக்வயர்மெண்ட் வேணும், உங்களுக்கு என்ன விஷன் வேணும், நீங்க ஏஐ கிட்ட பேசுறீங்களா, அதுதான் ஆக்சுவலா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமே. அதாவது யாரு வேணாலும் ஏஐ வச்சு என்ன ஆப் வேணாலும் டிசைன் பண்ணலாம். ஆனா அதுல ஜட்ஜ்மெண்ட்னு ஒரு விஷயம் இருக்கு, அதுல ரொம்ப சிம்பிளிசிட்டின்னு ஒன்று இருக்கு, யூசருக்கான யூசபிலிட்டி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கான்னு இருக்குல்ல, இது எல்லாம் தான் இனிமே ரொம்ப முக்கியமான ஸ்கில்லா இருக்கும். அதாவது ஏஐ கிட்ட பேசி பில்ட் பண்றதை யார் வேணாலும் இனிமே கத்துப்பாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் கால் தான் ரொம்ப முக்கியமான ஸ்கில்லா மாறி. உதாரணத்துக்கு இந்த ஆப்பை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணும். அதாவது என்னோட விஷன் என்னன்றதை இது கிட்ட சொல்ல ட்ரை பண்ணும். இப்போ இங்க இருக்க UI என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இல்லைன்னு தான் சொல்லுவேன். எனக்கு கிரிட் மாதிரி வேணும், அதாவது ஒவ்வொரு ஹேபிட்டுக்கும் ஒரே மாதிரி கிரிட் இருக்கணும். இது எல்லாமே மேல இருக்கக்கூடிய டேட்டுக்கு கரஸ்பாண்ட் ஆகணும். அந்த கிரிட்ல இருக்க ஒரு பர்டிகுலர் செல்லை நான் கிளிக் பண்ணேன்னா அந்த டேட்டை நான் கிளிக் பண்ற மாதிரி இன்ட்யூட்டிவா UI இருக்கணும். அது எல்லாமே கிரீன்ல மார்க் பண்ணிட்டே வா. அதாவது நான் முடிச்சேன்னா கிரீன்ல மார்க் பண்ணணும், நான் அதை மார்க்கே பண்ணலனா அது எப்பவுமே இருக்கக்கூடிய கிரே கலரோ இல்ல நியூட்ரல் கலர்லயோ இருக்கணும். ஒருவேளை டேட் கடந்துருச்சு நான் மிஸ் பண்ணிட்டேன்னா ரெட்ல நீயே ஆட்டோமேட்டிக்கா மார்க் பண்ணிக்கோ. இந்த எமோஜி சூஸ் பண்றதெல்லாம் தேவையில்லாத வேலை மாதிரி இருக்கு. எனக்கு எவ்வளவு ரொம்ப சிம்பிளாகவும் இன்ட்யூட்டிவாவும் டிசைன் பண்ண முடியுமோ இந்த டிசைனை மாத்தி கொடுன்னு கேட்க போறேன். இதை சொன்ன உடனே அது திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்ஃபேக்ட் புது யூஐயும் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான பிளான் டிசைன் பண்ணும், என்ன ஃபீட்பேக் இருக்குன்றதையும் சொல்லிடும், பில்ட் பண்ணணும்னா பில்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடும். பில்ட் பண்ணி அது பண்ணக்கூடிய சேஞ்சஸையும் ஆல்ரெடி நம்மளால பார்க்க முடியுது. என்னென்ன கோடு சேஞ்ச் பண்ணுது, இப்போ எந்த இடத்துல இருக்குன்ற எல்லா ஆக்டிவிட்டியும் நம்மளால ட்ராக் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் மொத்த கோடையை முடிச்சு ஆக்சுவலா ஆப்பையே ரீடிசைனும் பண்ணிருச்சு. ஸோ புது டிசைனையும் இங்க நம்மளால பார்க்க முடியும். அதாவது நான் என்ன எதிர்பார்த்தனோ அந்த டிசைனை அது கொடுக்க ஆரம்பிச்சு. ஒரு 4 ஹேபிட் எடுத்து ஒவ்வொரு நாளைக்கும் கிரிட் வியூல கொடுத்துருக்கு. அந்த கிரிட்டை நான் டச் பண்ணேன்னா முடிச்சேன்னு அர்த்தம், அதை இன்னொரு வாட்டி டச் பண்ணேன்னா முடிக்கலன்னு அர்த்தம். ஸோ இப்போ UI ரொம்பவுமே சிம்பிளா இருக்குன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் அதுவே ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட் பண்றதையும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதுவா பிரவுசர் ஓபன் பண்ணி ஆட் ஹேபிட்ல என்னென்ன டெம்ப்ளேட் இருக்கு, இப்போ நான் பெட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு சொன்னேன், அந்த டெம்ப்ளேட் படி எத்தனை மணிக்கு போகணுன்றதுக்கான டெம்ப்ளேட்டும் டிசைன் பண்ணிருக்கு. ஸோ நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி, அதாவது யூசர்ஸுக்கு வேலைகளை ரொம்ப குறைச்சி ஈஸியா யூஸ் பண்ண வைக்கிறது தான் ஒரு ஃபவுண்டர் இல்ல ஒரு டிசைனரோட வேலைனே சொல்லலாம். இப்போ ஒரு ஹேபிட்டை எடிட் பண்ணோம்னா அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும். நம்ம டே ஸ்ட்ரிக் என்ன, தொடர்ந்து எத்தனை நாள் பண்ணியிருக்கோம், பெஸ்ட்டா எத்தனை ஸ்ட்ரிக் போயிருக்கும், அதாவது 3 வாட்டி நம்மளால தொடர்ந்து பண்ண முடிஞ்சது, இல்ல மொத்தமா இது வரைக்கும் எத்தனை வாட்டி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு டேட்டாவுமே நம்மளுக்கு கொடுக்குது. அதாவது தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே இல்லாம ரொம்ப 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 சிம்பிளா ஹேபிட் ட்ராக் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ட்ராக்கர் இருக்கணும்ன்றதான் என்னோட எதிர்பார்ப்பு. இப்போ எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் GitHubக்கு புஷ் பண்ணிருன்னு சொன்னா அதுவே புஷ்ஷும் பண்ணிரும். புஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆப்போட லிங்கை வேற யாராவது இப்போ ஓபன் பண்ணிட்டாங்கன்னா இந்த வியூ உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ பேசிக்கா ஒரு ஆப் அப்டேட் ஆகுதுன்னா இந்த மாதிரி கோட் சேஞ்சஸை டெய்லி டெவலப்பர்ஸோ இல்லை அந்த டீமோ பண்ணிட்டு இருப்பாங்க அர்த்தம். அதை டெப்ளாய் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆப்பும் ஆட்டோமேட்டிக்கா டெப்ளாய் ஆகும். ஆனால் லோக்கல் ஸ்டோரேஜ்ல டேட்டா அப்படியே நம்ம போன்ல தான் சேவ் ஆகுதுன்னா
UI மட்டும் தான் மாறி இருக்கு, அதாவது ஃப்ரண்ட் எண்ட் மாறி இருக்கு. பின்னாடி டேட்டா நம்ம போன்ல இருக்கிறதுனால அதுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. பழைய ஹேபிட்ஸும் அப்படியே இருந்துட்டு இருக்கும், UI மாறி இருக்கும், ஆப் அப்டேட் ஆயிருக்கும். இப்போ சும்மா ஒரு புது ஹேபிட் ஆட் பண்றதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்க ஸ்லீப் பிஃபோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணனா ஆக்சுவலா அங்கேயும் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்கு, என்ன டைமுக்கு தூங்கணும்னு. அதாவது ஒரு யூசருக்கு இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னா அவர் நம்பர் ஆஃப் கிளிக்ஸை குறைச்சி ஈஸியாக யூஸ் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கு. அதே மாதிரி புதுசா இங்க இருக்க எதுவுமே இல்லாம ஆட் பண்ணணும்னா கீழே பேர் கொடுத்து அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் பார்த்தா இந்த டெமோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்ல சிம்பிளாவோ இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை இப்பவே லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் இப்பவே கிளிக் பண்ணிருங்க. அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணினா இந்த சேனலில் போடக்கூடிய புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனே வந்து சேரும். இது வரைக்கும் பண்ணது ரொம்ப சிம்பிளான ஐடியா. அதாவது ஒரு யூசர் அவரோட போன்ல டேட்டா சேவ் ஆகும், அவரோட ஹேபிட்ஸை ட்ராக் பண்ண முடியும். ஆனா இந்த லிங்கை யூஸ் பண்ணி உலகத்தில் இருக்க யார் வேணாலும் எங்க இருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா டேட்டா அவங்களோட போன்ல தான் யூஸ் ஆகும். அப்படி பார்க்கும்போது இது ஒன்றும் ரொம்ப ஸ்கேலபிளான ரொம்ப காம்ப்ளெக்ஸான சிஸ்டம்லாம் கிடையாது. ஆனா உங்களுக்கு ஒரு பிரில்லியன்ட்டான ஆப் ஐடியா இருக்கு, இதை உலகத்தில் இருக்க எல்லாரும் யூஸ் பண்ணணும், ஸ்கேலபிளா இருக்கணும், ரொம்ப பயங்கரமான காம்ப்ளெக்ஸான ஆப் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதையுமே கிளாட் கோட வச்சு உங்களால பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஃபின்பூமே எடுத்துக்கோங்க. என்னோட இன்டென்ஷன் யாரு வேணாலும் எங்க இருந்து வேணாலும் யூஸ் பண்ண முடியும், அவங்களோட ஃபினான்சஸ் சம்பந்தப்பட்டு எல்லாத்தையும் ஒரே இடத்துல ட்ராக் பண்ற மாதிரி இருக்கணும். அதாவது எந்த டிவைஸ்ல இருந்து எங்க இருந்து ஆக்சஸ் பண்ணாலும் அவங்களோட ஃபினான்சஸை ட்ராக் பண்ண முடியும். ஃபினான்சஸ்னு சொல்லும்போது அவங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கலாம், இல்ல லோனா இருக்கலாம், இல்ல அவங்களோட எக்ஸ்பென்சஸா இருக்கலாம், இல்ல இன்கமா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கான ஃபினான்ஷியல் கோல்ஸா இருக்கலாம். அந்த மாதிரி அவங்க ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்டு எல்லாத்தையுமே ஒரு இடத்துல ட்ராக் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம், இதுல காம்ப்ளெக்சிட்டி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே போகும். உதாரணத்துக்கு அவங்க ஜீரோ தான் யூசரா இருக்கலாம், க்ரோ யூசரா இருக்கலாம், IND மணி யூஸ் பண்ணிட்டு வரலாம், இல்ல எந்த broker வேணாலும் யூஸ் பண்ணலாம், இல்ல மல்டிபிள் brokers யூஸ் பண்ணலாம். இப்போ அவங்க கிட்ட மேனுவலா ஒண்ணா பார்த்து நீங்க வச்சிருக்க எல்லா ஸ்டாக்கையும் ஆட் பண்ணுங்கன்னு சொன்னா அவங்களால இந்த ஆப்பை யூஸ் பண்றதுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்காது. அப்ப ஜீரோ தான் யூஸ் பண்றாங்கன்னா அங்க இருந்து அவங்களோட ஹோல்டிங்ஸ் எல்லாத்தையும் ஒரு கிளிக்ல டவுன்லோட் பண்ணி இன்னொரு கிளிக்ல இங்க இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை மல்டிபிள் brokers யூஸ் பண்றாங்கன்னா அது எல்லாத்தையும் இங்க இருந்து அவங்களால இம்போர்ட் பண்றதுக்கு ஃபீச்சர் இருக்கணும். அப்படி இம்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆக்சுவலா யூஸ்ஃபுல்லான இன்சைட்ஸ் ஒரே இடத்துல வரணும். அதாவது நீங்க ஈக்விட்டில எவ்வளவு வச்சிருக்கீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எவ்வளவு வச்சிருக்கீங்க, டெட்ல எவ்வளவு வச்சிருக்கீங்க, கோல்டு எவ்வளவு வச்சிருக்கீங்க, அதை எவ்வளவு வச்சிருக்கணும்னு நீங்க நினைச்சீங்க, அதை விட அதிகமா வச்சிருக்கீங்களா இல்ல கம்மியா வச்சிருக்கீங்களா, இப்போ நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான இன்சைட்ஸும் வந்தாதான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அவங்களே ப்ராப்பரா ட்ராக் பண்ண முடியும். அதே நேரத்தில் இந்த ஆப் எக்ஸ்ட்ரீம்லி சேஃபாகவும் செக்யூராகவும் இருக்கணும். பிரைவசி ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட், ஏன்னா இது ஃபினான்ஷியல் டேட்டா. அப்படி பார்க்கும்போது இந்த காம்ப்ளெக்சிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஸோ டேட்டாவை ஸ்டோர் பண்ணும்போதே பர்சனலி ஐடென்டிஃபையபிள் இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கணும். அதாவது இவங்களோட இன்ஃபர்மேஷன் தான் இதுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபையே பண்ணாத மாதிரி தான் ஸ்டோர் பண்ணணும். அப்பதான் பிரைவசி என்ஷூர் ஆகும். அதுதான் இந்த ஆப்போட முக்கியமான இன்டென்ஷனும். அதே மாதிரி எந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனுக்கும் தேவையில்லாம இந்த ஆப்புக்கு ஆக்சஸ் இருக்கக்கூடாது. அதாவது SMS படிக்கிறேன், இமெயில படிக்கிறேன், பேன் கார்டு கேட்கிறேன், பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்றேன்னு சொல்லிட்டு எந்த தேவையில்லாத கனெக்ஷன்ஸும் இந்த ஆப்ல இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு என்னோட எக்ஸ்பென்சஸை நான் ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை இம்போர்ட் பண்ணா ஈஸியா அதை ட்ராக் பண்ண முடியும். ஆனா இம்போர்ட் பண்ணும்போது அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் UIல எடுத்துட்டு வந்து காட்டுமே தவிர அதுல இருக்கக்கூடிய இதர இன்ஃபர்மேஷன் எல்லாமே அப்படியே ஸ்கிப் செய்யப்படும். இப்போ அந்த டிரான்சாக்ஷன்ஸை நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா அதுவே கேட்டகரைஸ் பண்ணிட்டு எங்கெங்க எவ்வளவு செலவாகுது, எந்த கேட்டகரிக்கு எந்த மாசம் அதிகமா செலவாயிருக்கு, எதை நான் குறைக்கணும்ன்ற இன்சைட்ஸ் மட்டும் தான் டிரைவ் பண்ண முடியும். இப்போ அதே மாதிரி ஃபின்பூம்ல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா அதோட லைவ் பிரைஸ் கிடைச்சாதான் அந்த ட்ராக்கிங் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா இருக்கும்னு சொல்ல முடியும். அதாவது மியூச்சுவல் ஃபண்டோட விலை ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கும், ஒன்னு ஏறும் இல்ல இறங்கும். அந்த ஏற்ற இறக்கத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்க ஏதோ ஒரு பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ல இத்தனை யூனிட்ஸ் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை யூனிட்ஸோட விலை இன்னைக்கு இதுவா இருக்குன்னா நாளைக்கு வேற ஏதோ விலையில இருக்கும். இப்போ காயின் ஜீரோ தாலியோ இல்ல க்ரோலியோ நீங்க போய் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா அதுக்குன்னு NAV வேல்யூ இருக்கும்ல. இந்த NAV வேல்யூவை ட்ராக் பண்றதே ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டா இருக்கும். உதாரணத்துக்கு அதை மட்டுமே யூஸ் கேஸா எடுத்துக்கலாம். அதாவது ஃபின்பூம்ல இந்த லைவ் பிரைஸ் ட்ராக்கிங் இருக்குல்ல, அதுலயும் மியூச்சுவல் ஃபண்டோட NAV லைவ் பிரைஸ் ட்ராக்கிங் மட்டும் ஒரு பர்டிகுலர் பீஸ் ஆஃப் சிஸ்டம்னே வச்சுக்கோங்களேன். அதாவது எந்த மியூச்சுவல் ஃபண்ட் பேர் கொடுத்தாலும் இன்னைக்கு அதோட NAV என்னன்றது இந்த ஃபின்பூமுக்கு தெரியணும். அப்படி தெரியணும்னா அதுக்கு தனியா நம்ம ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டாக் பிரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட விலையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தனி சிஸ்டம் பில்ட் பண்ணணும். இப்போ US ஸ்டாக்ஸ்னா அதுக்குன்னு தனி APIயோ இல்ல சிஸ்டமோ பில்ட் பண்ணணும், இல்ல தனியா இருக்கக்கூடிய தேர்ட் பார்ட்டி கூட இன்டகிரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபின்பூம் ஆப்ல ஒவ்வொரு ஃபீச்சருமே தனியா ஒரு ஆப்பா இருக்கிறதுக்கே தகுதியானதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டா இருக்குல்ல, இதை எப்படி நீங்களா ஒரு சிஸ்டமா பில்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதாவது இங்க ஒரு வெப்சைட் பார்க்கறோம்ல, இங்க போயிட்டு ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டை சர்ச் பண்றீங்க. சர்ச் பண்ணீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய IDCW பிளான், growth பிளான், அதுல ரெகுலர் டைரக்ட்னு சொல்லிட்டு ஒண்ணுத்துக்கும் என்ன விலை, அதோட ஃபண்ட் டைப் என்னன்னு சொல்லிட்டு இவ்வளவு டேட்டா பார்க்கணும்ல. இந்த சிஸ்டம் பில்ட் பண்றது எப்படின்றதுக்கான டெமோ இப்போ பார்ப்போம். ஆக்சுவலா இந்த வெப்சைட்டை AI வச்சு நானா பில்ட் பண்ணதான். getmfdata.comன்றது நான் புதுசா கிரியேட் பண்ணி டெய்லி இந்த மியூச்சுவல் ஃபண்டோட விலையை அப்டேட் பண்றதுக்காக ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணிருக்கேன். இந்த சிஸ்டம் கூட ஃபின்பூம் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஒரு யூசர் ஃபின்பூம்ல லைவ் பிரைஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு.
பண்ணிட்டாருன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு இங்கே வந்து அது டேட்டாவை கேட்டுட்டு போகும். இப்போ இந்த getmfdata.com நான் எப்படி பில்ட் பண்ணேன்றதான் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். பேசிக்காக அதே ப்ரொசீஜர் தான் வச்சுக்கோங்களேன். கிளாட் கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் சர்ச் பண்ணி அதோட இன்னைய NAV என்னன்றதை டெய்லி அப்டேட் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் வேணும். அது எனக்கு API எக்ஸ்போஸ் பண்ணும். அதுவும் ரிலையபிளாக அஃபீஷியலான NAV டேட்டா வேணும்னு சொல்கிறேன். இப்போ ஆம்பி வெப்சைட் இருக்குது, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு இந்தியாவில் ரெகுலேட்டரி பாடி மாதிரி வச்சுக்கோங்களேன். இவங்க தான் அஃபீஷியலாக இந்த NAV டேட்டாவை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே இங்கிருந்து தான் ரீட் பண்ணுவோம். அப்படி அவங்க பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய லிங்கோ இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டாவோ தான் இப்போ பார்க்குற இந்த இன்ஃபர்மேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவே கச்சா முச்சான்னு ஏதோ ஒரு மாதிரி இருக்குல்ல. டெய்லி இந்த லிங்க்ல ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட NAV டேட்டாவும் அப்டேட் செய்யப்படும். அதாவது இங்கே போய் உங்களுக்குன்னு தனி யூஸ் கேஸ் இருக்கு, அதை மட்டும் சர்ச் பண்ண போறீங்கன்னா டைரக்டாக இந்த வெப்சைட்டுக்கே போயிட்டு சர்ச் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி பார்க்கும்போது இது கச்சா முச்சான் அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்குல்ல. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இந்த வெப்சைட்டை பாருங்களேன். இதில் போய் அதே ஃபண்டை சர்ச் பண்ணனா இன்னும் எனக்கு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸே இருக்கு. அதாவது ஃபண்ட் ஹவுஸ் படி ஃபில்டர் பண்ண முடியும், ரெகுலர் பிளானை ஃபில்டர் பண்ண முடியும், டைரக்ட் பிளானை ஃபில்டர் பண்ண முடியும். அதில் IDCW growthன்னு சொல்லிட்டு அழகா UI கிளீனாக பார்க்க முடியும். ஸோ பேசிக்காக ஆப் இல்லை சாஃப்ட்வேர் பில்டிங்ன்றதே இவ்வளோதான். அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல மீல் செய்யணும் இல்லை ஒரு நல்ல சாப்பாடு செய்யணும்னா தனியாக ராவா அரிசி இருக்கும், காய்கறி தனியாக இருக்கும், அதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் தனியாக இருக்கும்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து ப்ரெசென்டபிளாக கொடுக்குறது தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கே இல்லை ஆப் பில்டிங்கே. ஸோ கிளாட் கிட்ட எனக்கு ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணு, ஆம்பியோட இந்த டேட்டாவை அது டெய்லி படிக்கணும், டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆனால் ப்ரெசென்டபிளான UIயும் கொடுக்கணும், அதே மாதிரி ஒரு APIயும் கொடுக்கணும். APIன்றது என்னன்னா ஒரு ஆப் இன்னொரு ஆப் கூட பேசி எனக்கு டேட்டா வேணும்னு கேட்டால் அவன் கொடுக்கறதுக்கான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் API. அதாவது இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ப்ரெசென்டபிளாக அழகாக UIயோட இருக்கணும். ஆனால் ஒரு ஆப்பும் இன்னொரு ஆப்பும் பேசுறதுக்கு ப்ரெசென்டபிளாலாம் இருக்கும். அவனுக்கு புரியுற மாதிரி ஒரு லாங்குவேஜில் அவன் கேட்குற டேட்டாவை கொடுத்தா போதும். அதனால APIயும் டெவலப் பண்ணுன்னு சொல்கிறேன். அவன் பாட்டுக்கு ஒரு சில நிமிஷத்துலேயே இந்த ஆப்பை மொத்தமாக டெவலப்பும் பண்ணிடுவான். ஆனால் இந்த டேட்டா உலகத்தில் இருக்க யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது என் மிஷினில் என் கம்ப்யூட்டரில் என் ஃபோனில் மட்டும்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. உதாரணத்துக்கு என் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணிட்டு யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம் நான் லிங்க் கொடுத்துட்டு என் கம்ப்யூட்டரில் பேட்டரி இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்குமே எதுவுமே ஒர்க் ஆகாது. அப்போ அதுக்குன்னு தனி டேட்டா பேஸ் வேணும். இதுக்கு ஆன்லைனில் நிறைய ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க. ரொம்ப பாப்புலரான சாய்ஸ்னு சொன்னால் சுப்பாபேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளவுட் ப்ரொவைடர் இருப்பாங்க. ஸோ பேசிக்காக இவங்க பின்னாடி AWS சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அமேசானோட வெப் சர்வீசஸ் யூஸ் பண்ணி இவங்க அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஈஸியாக டேட்டா பேஸ் ஆக்சஸை கிளவுட்ல கொடுக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ப்ரொவைடர். ஸோ சுப்பாபேஸுக்கு போயிட்டு புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணி அங்கே டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி எந்த லொகேஷனில் இது ஓடணும்னு கேட்கும். அதாவது யூரோப்பில் ஓடணுமா இல்லை ஏசியாவில் ஓடணுமா, எங்கே இருக்கக்கூடிய சர்வரில் ஓடணும்னு கேட்கும். எங்கே உங்களோட ஆடியன்ஸ் அதிகமாக இருக்காங்களோ அங்கே இருக்கக்கூடிய சர்வரை சூஸ் பண்ணிக்கும். அதாவது இங்கே சொல்கிற எதுவுமே உங்களுக்கு புரியாத மாதிரி இருந்தாலும் அதையுமே AI சொல்லிடும் உங்களுக்கு. அதாவது எனக்கு டேட்டா பேஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா அவனே சூப்பர் பேஸோ இல்லை வேறு ஏதோ ஆப்ஷன் சொல்லுவான். அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுவான். அதாவது நம்ம முன்னாடி கிட்டுக்கு பார்த்துருப்போம்ல, இந்த செட்டிங்ஸுக்கு போய் இதை ப்ரெஸ் பண்ணி வெப்சைட் ஹோஸ்ட் ஆகிடும்னு சொன்னால அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான். அதெல்லாம் பண்ணிட்டு நான் பண்ணி முடிச்சிட்டேன், இதுதான் சூப்பர் பேஸ் லிங்க்னு சொன்னீங்கன்னா அவன் டேட்டா பேஸுக்கு அதையும் ஞாபகத்தில் வச்சுப்பான். இங்கே டேட்டா பேஸ்ன்றது பேசிக்காக ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதாவது அந்த எக்ஸலில் எல்லா ஃபண்டு நேமு டைப்பு இல்லை NAVலாம் இருக்குது, அது எல்லாத்தையும் தனியாக எங்கேயோ சேவ் பண்ணி வைக்கிற இடம் தான் இந்த டேட்டா பேஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. தனியாக சேவ் பண்ணியாச்சு, ஆனால் அதை அழகாக UIயோட காட்டணும்ல, அதுதான் ஆப். இந்த ஆப் டேட்டா பேஸை படித்து இதை எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு காட்டும். அதே மாதிரி இந்த ஆப் ஒவ்வொரு நாளும் ஆம்பி இந்த டேட்டாவை விட்டுருக்கானான்றதை பின்னாடி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை தான் கிரான் ஜாப்னு சொல்லுவாங்க. அதாவது 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 12 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியோ நீ ஆம்பி வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த டேட்டா வந்திருக்கான்னு பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இந்த டேட்டா பேஸில் அப்டேட் பண்ணுன்னு சொல்லுவோம். இப்போ இது அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஒரு யூசர் வந்து ஒரு ஃபண்டை சர்ச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு புது டேட்டா கிடைச்சிடும். ஸோ இந்த ஆப்பை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு வெர்சல்ன்ற ப்ரொவைடர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் கிளவுட் ப்ரொவைடர். அதாவது நம்மளோட பேக் அண்ட் சர்வரை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாப்புலரான சாய்ஸ்னு வச்சுக்கோங்க. அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும். வெர்சலில் போயிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு இங்கே ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த வெர்சல் டீடைல்ஸையும் கிளாட் கிட்ட கொடுத்துருங்க. முன்னாடி பார்த்த மாதிரியே GitHubல கோடு மொத்தமாக ஹோஸ்ட் ஆயிருக்கும். இந்த கோடு வெர்சல் கூட லிங்க் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் கோடை கிட்டுக்கு புஷ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வெர்சலில் ஆப் அப்டேட் ஆயிரும். ஆனால் இந்த பாயிண்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய லிங்க் வெர்சலோட லிங்காக இருக்கும். அதாவது இதுதான் டொமைன் சொல்லுவாங்க. இப்போ Instagram.com அடிச்சோம்னா இன்ஸ்டாகிராமுக்கு போதில்ல, ஆனால் இது வெர்சல்ன்ற பேரோட வந்ததுன்னா இதை பார்க்கறதுக்கு அவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருக்காது. உங்களுக்குன்னு தனியாக ஒரு டொமைன் வேணும்னா அந்த டொமைனை நம்ம தான் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் என் யூஸ் கேஸ்க்கு getmfdata.comன்ற டொமைன் வாங்கியிருக்கேன். இதை நான் பை டொமைன் கூகுள் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நிறைய லிங்க் வரும். அதில் GoDaddyன்றது ஒரு பாப்புலரான ஆப்ஷன். அதுக்குள்ளே போயிட்டு எனக்கு என்ன டொமைன் வேணுமோ தேடுவேன். இப்போ boosanm.comனு ஒன்று வேணும்னு நான் தேடுறேன்னா அந்த டொமைன் இருக்கான்றது காட்டும். ஒருவேளை இருந்ததுன்னா அதோட விலை என்னன்றதும் சொல்லும். இப்போ நான் getmfdata.com அடிச்சேன்னா அதோட விலை என்னன்றதை சொல்றோம். கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கினாதான் எனக்கு இந்த டொமைனே கிடைக்கும். இப்போ இந்த டொமைன் எனக்கு ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த டொமைன் கிடைச்சிருச்சுன்றத கிளாட் கிட்ட சொன்னீங்கன்னா இதை எங்க பேஸ்ட் பண்ணணும், எங்க சேஞ்ச் பண்றோன்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துரும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு வெர்சல்ல இருக்கக்கூடிய ஆப்பை இந்த டொமைன் கூட லிங்க் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ யார் getmfdata.com நடிச்சாலும் இந்த ஆப்பை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃபின்பூம்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன லைவ் பிரைஸ் ஃபீச்சருக்கு தனியாக இந்த சிஸ்டத்தை நான் பில்ட் பண்ற மாதிரி இருந்து, அதாவது அந்த லைவ் பிரைஸை
ஃபீச்சர்ஸ்க்காக எப்படி வேணாலும் நம்ம டிசைட் பண்ணலாம். இப்படி தான் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. அதாவது இன்பில்ட்டா ஃபின்பூம்குள்ளேயே தனியாக ஒரு கிரான் ரன் பண்ணி அதை டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி பண்ணலாம். ஆனால் சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல்னு சொல்லலாம். ஒரு ஆப் இல்லை ஒரு சர்வீஸ்னு இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனாலையும் சரி, இல்லை இந்த getmfdata.comக்கு தனியாக எனக்கு இன்னும் சில ஐடியாஸ் இருந்ததுனாலையும் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி வெப் ஆப்பாக பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபின்பூமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீச்சருக்குமே தனித்தனியாக எஃபர்ட் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பார்க்கும்போது ரொம்ப சின்ன ஃபீச்சர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும், இல்லை நிறைய வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் ஏஐ தான் எல்லாமே பண்ண போகுது. அதுக்கான ஐடியாஸும் சரி, இல்லை அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம செலவு பண்ணுவோம்ல, அந்த செலவோ இல்லை ஏஐ கூட நம்ம பேசி ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுறோம்ல, அதுவுமே டைம் எஃபர்ட் தான். அதாவது ஃபினான்ஷியல் டேட்டாவை ட்ராக் பண்ணக்கூடிய ஆப்னா ரேண்டமாக அப்படியே ஏஐ ஏஜென்ட்ஸை வச்சு மொத்தமாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அது பாட்டுக்கு ஆட்டோமேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளால பண்ண முடியாது. நம்மளோட மேனுவல் ரிவ்யூவும் நிறைய கார்ட் ரயில்ஸும் இருக்கணும். கார்ட் ரயில்ஸ்னு சொல்லும்போது இதில் தப்பே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய கார்ட் ரயில்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு ஃபின்பூமில் ஒரு கோடை நான் மெர்ஜ் பண்ண போறேன்னா 7 லேயர் ஆஃப் டெஸ்டிங்கை தாண்டினதுக்கு அப்புறம் தான் அதை மர்ஜே பண்ண முடியும். யூனிட் டெஸ்ட், இன்டெகிரேஷன் டெஸ்ட், டிபெண்டன்சி டெஸ்ட், வல்னரபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லிட்டு இது எல்லாமே தனித்தனியாக டெவலப் பண்ணும். அதாவது கிட்டப்லையும் ப்ரோ பிளான் வாங்கினா மட்டும்தான் இது எல்லாத்தையும் என்னால் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். ஸோ கிட்டப்புக்கு நான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து வர்சலுக்கும் மாசம் $25 to $30 வரைக்கும் செலவு பண்ணும். அதாவது எத்தனை ரெக்வஸ்ட் வருதோ, அதாவது எத்தனை மக்கள் யூஸ் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதோட விலையும் ஏறிக்கிட்டே இருக்கும். நிறைய மக்கள் யூஸ் பண்ண இதுக்கும் நான் நிறைய பே பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சூப்பர்பேஸ் டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணல, அவனுக்கும் மாசம் நான் பே பண்ற மாதிரி இருக்கும். ஆவரேஜா $25 to $27 அவனுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து ஒரு புது யூசர் ஃபின்பூம்குள்ள லாகின் பண்றாருன்னா அவருக்கு ஒரு இமெயில் போதுல, அந்த இமெயிலுக்காக தனியா ஒரு சிஸ்டம் இருக்கும். அதுக்கு இந்த பாயிண்ட்ல ஒரு தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர் யூஸ் பண்றேன், அவனுக்கும் மாசம் நான் சப்ஸ்கிரிப்ஷன் காசு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த ஆப் செக்யூரா சேஃபா இருக்கணும்னா அதுக்கு ரேட் லிமிட்டிங், கேஷிங்னு சொல்லிட்டு தனித்தனியா அந்தந்த சர்வீசஸ்க்கும் நான் மாசம் பே பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு மாசமும் கிளாடுக்கும் ChatGPTக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் காசு கொடுக்கும். இப்போ கிளாட் எடுத்தீங்கன்னா நான் ப்ரோ பிளான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சில மாசங்கள் $200 பே பண்ற மாதிரி இருக்கும், சில மாசங்கள் $100 பே பண்ணுவேன். ஸோ பர்சனலா நமக்காக ஒரு சின்ன ஆப் பில்ட் பண்ண போறோம், அது நம்மளோட மிஷின்ல மட்டும் தான் ஓட போகுதுன்ற பட்சத்தில் ரொம்ப பெருசாலாம் நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்காது. இங்க டைம் எஃபர்ட் சொல்றேன்ல, அதுதான் இருக்குதுலேயே ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூஷனே சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு நாளும் நைட்டு 10 மணிலேருந்து ஆல்மோஸ்ட் 1 இல்ல 2 மணி வரைக்கும் ஃபின்பூம்ல புது ஃபீச்சர்ஸோ இல்ல புது இம்ப்ரூவ்மெண்ட்ஸோ இருந்துட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்க வாட்ச் நியூன்னு ஒரு பேஜ் இருக்கும், அதை போய் பாருங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் புதுசா ஆட் ஆகுதுன்னு தெரியும். அது எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடிய யூசர்ஸ்க்கு ஏதாவது queries இருந்தாலோ இல்ல சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட வேலையோ, டெவலப்பர் வேலையோ, டிசைனர் வேலைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு டெவலப்பரா பில்ட் பண்றோம்னா நம்ம தான் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஆப்பை ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சு டெமோ காட்டுறதுக்காக பில்ட் பண்றதுன்றது ரொம்ப ஈஸி. ஆல்மோஸ்ட் ஒரு நாள்லயோ இல்ல 2 நாள்லயோ யார் வேணாலும் பில்ட் பண்ணலாம். ஆனா அதை ப்ரொடக்ஷனைஸ் பண்ணி ஒரு ஸ்கேலபிள் சிஸ்டமா பல லட்சம் யூசர்ஸ் யூஸ் பண்ணாலும் சிஸ்டம் ரெசிலியன்ட்டாவும் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்லியாவும் ப்ராப்பரா ஒர்க் ஆகுனாலும் அதுக்குன்னு சொல்லிட்டு தனி எஃபர்ட்டும் தனி காஸ்ட்டும் போயிட்டு தான் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இந்த ஆப் பில்டிங்லாம் கம்ப்ளீட்டா மாறிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். ஏஐ இல்லாம இனிமேல் டெவலப்மெண்ட் ஒர்க்கே இருக்கு. அதாவது உங்களுக்காக நீங்க பில்ட் பண்றீங்கனாலும் சரி, ஒரு மல்டி மில்லியன் யூசர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஆப் பில்ட் பண்ணனாலும் சரி, ஏஐ இல்லாம நம்ம பில்டே பண்ண முடியாது. சில விஷயங்கள் ஒர்த் இன்வெஸ்டிங்னு சொல்லுவாங்களே, அதுல முதல் விஷயம் நமக்காக ஒரு கம்ப்யூட்டரோ இல்ல லேப்டாப்போ வாங்குறது கண்டிப்பா எல்லார்ட்டையும் இருக்கணும்ன்றதான் என்னோட கருத்து. அதே மாதிரி உங்களால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு நல்ல ஏஐ டூலுக்கான ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷனை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. ஃப்ரீ பிளானுக்கும் ப்ரோ பிளானுக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கான்றதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும் தான் நமக்கு புரியும். அதே மாதிரி அது கூட குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க துறையில நீங்க வளர்றதுல டவுட்டே கிடையாது. அதே மாதிரி உங்க ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் உங்க ஸ்கில்ஸை ஈஸியா மானிட்டைஸ் பண்றதுக்கும் ஏஐ உதவி செய்யும். ஆப் பில்ட் பண்றது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, நீங்க எந்த துறையில இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ என் எடிட்டர் எடுத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் எடிட் பண்றதுக்கே ஏஐ தான் யூஸ் பண்ற மாதிரி. அதே மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கனாலும் அதை டீப்பா ரிசர்ச் பண்றதுக்கும் ஏஐ உதவியா இருக்கும். நீங்க எந்த துறையில இருந்தாலும் உங்களுக்கான கேள்விகளுக்கும் உங்க ஸ்கில்லை இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுக்கும் ஏஐ இனிமே இன்றியமையாத ஒரு விஷயமே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இதே மாதிரி டெமோவோ ஏஐ சார்ந்து இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இல்ல ஏதாவது ஸ்பெசிபிக் டாபிக்ஸ் இருந்தாலும் அதையும் மென்ஷன் பண்ணுங்க, அதுக்கான வீடியோஸை கண்டிப்பா பண்ணலாம். அதே மாதிரி டெமோ வீடியோ பார்த்துட்டு அடுத்த வீடியோக்கு போவோம் இல்லாம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா தான் ஆக்சுவலா நம்மளுக்கு புரிஞ்சுதா இல்லையான்றது புரியும். அதுல என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வருது, அதை இன்னும் எப்படி என்ஹான்ஸ் பண்ணலான்றது எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். அதனால இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதையும் அடுத்த ஸ்டெப்பா வச்சுக்கோம். இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசா இருக்குன்னு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.